கோயில்ல சரவணனும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்கிறத மயிலோட அப்பா பார்த்துட்டு வீட்டுல வந்து சொல்லுவாரு. அவரு சொல்லும் போது எல்லாருமே இருப்பாங்க, மயிலும் அங்கதான் இருப்பாங்க. அதை கேட்டதும் மயிலோட அம்மா தான் ரொம்ப கொதிச்சு எழுந்துருவாங்க. ஆனா மயிலு ஏற்கனவே எனக்கு இந்த விஷயம் தெரியும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மயிலு தெரிஞ்சும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? இப்பதானே அந்த குடும்பத்தோட லட்சணம் எல்லாம் தெரியுது. உன்னை பிரிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்காரு. என்ன அளவுக்கு யோகியதை இருக்குன்னு பாரு. வாயா நம்ம 2 பேரும் போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அவங்க வீட்டுக்காரரை கூப்பிடுவாங்க. மயிலு வேண்டாமா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மயிலு, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இதை இப்படியே விடக்கூடாது மயிலு, அந்த குடும்பத்தோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் மயிலு, அதனாலதாமா நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்றேன், நீங்க யாரும் போய் கேட்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்லுவாங்க. மயிலோட அப்பா தான், ஏம்மா இன்னும் விவாகரத்து தான் ஆகலையே, அப்புறம் ஏம்மா அந்த முடிவுக்கு வந்த அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா கேட்டதும் மயிலு, அதுதான்ப்பா நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன், விவாகரத்து கொடுத்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. அவருக்கு தான் என் கூட வாழ பிடிக்கலையே, எதுக்கு அவரை வற்புறுத்தி வாழ சொல்லணும்? அவர் விருப்பம் போல அவர் இருக்கட்டும், நான் விவாகரத்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலு போனதும் பாக்கியம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி, நாளைக்கு கண்டிப்பா நம்ம போகணும், மயிலுக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சுடர்கிட்ட, நீ இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாண்டியன் வீட்டுல வழக்கம் போல பாண்டியன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து ஹால்ல உட்காந்து சாப்பிடுவாரு. மத்த எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் தான் பாண்டியன் கூட வந்திருப்பாரு. சரவணனுக்கு இங்க சாப்பிட்றதா அங்க சாப்பிட்றதான்னு தெரியாது. கோமதி, டே சரவணா சாப்பிட உட்காருடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே பாண்டியன், ஏண்டா சரவணா இங்க வாடா, உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பிளேட் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கும் சேர்த்து இங்க உட்காந்து சாப்பிட்றா, ஏன் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுவாரு. சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, பாண்டியன் கூட உட்காந்து சாப்பிடுவாரு. பாண்டியன் வேணுனேவும் அந்த சால்னா ஊத்தும் போதே என்ன ஒரு வாசனை, சூப்பரா இருக்குல்லடா, நல்லா இருக்குல்லடா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடா, தினமும் இங்கேயே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு குமரேசன் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புவாரு. சரவணன் குமரேசன் தாத்தாவை அப்பா பார்க்க போயிருக்காருன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாரு, எனக்கு 2 தோசை வை, வீட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள பாண்டியன் வந்துருவாரு. அதை கூட சரவணன் கவனிச்சிருக்க மாட்டாரு. அரசி தான் சொல்லுவாங்க, அண்ணே அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியனுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்பா அப்படிம்பாரு சரவணன். பாண்டியன் போனதுக்கு அப்புறமா ராஜி என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் 2 தடவை காஃபி குடிச்சேன், அரசியும் நான் 2 தடவை காஃபி குடிச்சேன், அம்மாவும் அப்பாவும் பேசுற வரைக்கும் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கோமதியோட அம்மா தான் கோமதி கிட்ட, பேசாம வீடை 2ஆ பிரிச்சிருங்க, பிள்ளைங்களையும் 2ஆ பிரிச்சுக்கோங்க, அப்ப இந்த தொல்லை இல்லை, என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட கேட்பாங்க. நீ வேற சும்மா இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியோட அம்மா ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமா மாத்திரையை செக் பண்ணுவாங்க. ஒரு மாத்திரை மட்டும் கம்மியாக இருக்கும். அங்கே அரசி தான் இருப்பாங்க. நாளைக்கு இந்த மாத்திரை இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ஒரு வேளைக்கு மட்டும் இருந்ததுன்னா போதும், காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லி மாத்திரை வாங்க சொல்லிடலாம், இது மட்டும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அரசி குமார் கொடுத்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, இந்த மாத்திரையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி கிடைச்சது, உனக்கு எப்படி தெரியும், எங்க இருந்து வாங்கின அப்படின்னு அரசிக்கிட்ட அவங்க அம்மாச்சி கேட்பாங்க. நான் எங்க வாங்கினேன், உங்க எதிர்த்த வீட்டு பேரன் தான் அதை வாங்கி கொடுத்தாரு, அப்பவே கொடுத்துருப்பேன், ஆனா மாத்திரையை மட்டும் கொடுத்திருந்தா நான் கொடுத்திருப்பேன், அது கூடவே சாக்லேட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கோமதியோட அம்மா, சாக்லேட் உனக்கு, மாத்திரை எனக்கு. அரசிக்கிட்ட அவங்க அம்மாச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, குமாருக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது, அவன் மனசுல இன்னமும் நீ தான் இருக்க, உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் அவன் ஆசைப்படுறான், அவன் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, இப்ப திருந்திட்டான் அரசி, உங்க 2 பேர்த்தையும் மனசுல வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அம்மாச்சி, நீ முதல்ல மாத்திரையை போட்டுட்டு தூங்கு, நான் அப்புறமா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.